வணக்க மக்களே, நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க, நரம்புகள் பலம் பட என்னென்ன மாதிரியான இயற்கையிலேயே ஆரோக்கியமான உணவுகள் இருக்கு, அந்த உணவுகளை சாப்பிடும்போது எப்படி நம்மளுக்கு நரம்புகள் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்ல போகிறோம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையில் தொடங்கி பல பேருக்குமே பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கு. அதனால அவங்க அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, உடல் முழுவதுமாகவே சோர்வு அடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாறுவது, கை மற்றும் கால்களில் நரம்புகளை இழுக்கக்கூடிய தன்மை போன்றவற்றெல்லாம் உண்டாகிறது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நாம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீசியஸ், அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நோய் புற நரம்புகளுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம விரிவா பார்த்து அதை சாப்பிடணும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் நரம்புகள் பலம் பெற நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. ஸோ அத்திப்பழம் நரம்புகளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி தருது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இருக்கு. அத்திப்பழத்தை தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிடுவதால நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அத்திப்பழம் இருக்கு. இது நரம்பு தளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சரி செய்யுது. ஸோ நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் தினமும் அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். அந்த வகையில் நீங்க அத்திப்பழங்களை சாப்பிடுங்க. பிரண்டையை நீங்க நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்க, நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளை அது வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம இதை வாரம் 2 முறை நீங்க சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் நீங்க தடுக்கலாம். அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். ஸோ அந்த வகையில் நரம்புகள் பலப்படுத்த, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர நீங்க பிரண்டை எடுத்துக்கலாம். மாதுளம் பழங்களை நீங்க நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்க, நரம்புகள் பலம் பல எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் அதிகரிக்க, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிட்றதால உடல் சூட்டை தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மாதுளம் பழம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உடலையும் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் பலப்படுத்துது. இது நரம்புகளையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க செய்து வலுப்படுத்துகிறது. ஸோ அந்த வகையில் நீங்கள் மாதுளம் பழங்களை நரம்புகள் வலுப்பட, நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாக எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற நீங்கள் நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது வலுப்பெறும். இதை நீங்கள் சாப்பிட்றதால உடலுக்கு இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு தரும். மேலும் இந்த நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்யும். ஸோ உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராமல் நரம்புகள் பலமாக இருக்க நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடலாம். வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்கலாம். இதை நீங்கள் சாப்பிட்றதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிலை வலுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கும் போது நரம்புகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. இப்போ பலவிதமான சக்திகளை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த முருங்கைக்கீரை சொல்லலாம். வாரத்திற்கு 3 முறை இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். அதனால கண் நரம்புகளை இது பாதுகாக்கும். முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்றதால கண் நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறுவதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழங்களை நீங்க நரம்புகள் பலம் பெற எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை இது கொடுக்குது. இதை நீங்க சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகளும் சேர்ந்து உங்களுக்கு பலம் அடையுது. இதை நீங்க சாப்பிட்றதால பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் பேரிச்சம்பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். பழங்கள், இப்போ வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழத்தை நீங்க சாப்பிட்றதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு பழத்தை நீங்க சாப்பிடணும், தினமும் சாப்பிடணும் வயதானவர்கள். அதே போல கீரைகளில் பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். நரம்புகள்
நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால நரம்புகளை அது பலப்படுத்தும். தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உணவுகள்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமலும், நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த உணவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.